நீங்கள் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பவர் யங்ஸ்டர்ஸ். அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு அவர்கிட்ட இருக்கு இல்லையா, இந்த கரிஸ்மேட்டிக் ஃபிகர்கிட்ட இவ்வளோ பேர் போய் நிற்கிறான்னா ஏன் நிற்கிறான்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். தெரில, எங்கள் அண்ணன்கிட்ட நான் போய் நிற்கிறேன், அவரால் வந்து ஒரு ஆட்சியை மாற்றி கொடுக்க முடியும், நான் நம்புகிறேன், போய் நிற்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வயசுக்கு போய் காலம் கடந்து எல்லாம் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஆடுற மாதிரி இவர் வரல. கமலஹாசன் ஒருத்தர் வந்தார்ல, இன்ன வரைக்கும் எங்கே இருக்காரு? அமெரிக்காவில் இருக்கா சார்? அவர் எதுக்கு சார் பாவம்? அதுதான் தம்பி, நீங்கள் கமலஹாசன் வந்தார்ல, இந்த பெண் பாதிக்கப்பட்டதுக்கு பெருசாக கொந்தளிக்கிற 2 பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன், அவராக இருக்கட்டும் சரத்குமாராக இருக்கட்டும், எல்லாமே காணல் நீராக போயிட்டீங்க. எப்போ வந்தீங்க, ஒரு டியூரேஷன் ஒன்று இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் எப்போ வந்திருக்கிறாரு, என்னவா வந்திருக்கிறாரு, எவ்வளோ பேரோட வந்திருக்கிறாரு, எவன் துணையும் இல்லாமல் தனியாக ஒரு பாதையை உருவாக்கி ஒரு கட்சியை உருவாக்கி மிகப்பெரிய ஆளுமையாக வந்து உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் போகிற போக்கில் லேசாக அசைச்சு பார்க்கணும்னு நினச்ச கூட நடக்காது. ஏன்னா விஜய் ஒரு வேளை தீர்க்கமாக முடிவு பண்ண இதை தான் செய்வேன் இறங்கிட்டாருன்னா எழுதி வச்சுக்க, திமுகவால் நீ ஆலமரமாரே இல்லை நீ ஆலமரமாரே, உன்னால் ஒன்றையும் கழட்ட முடியாது. நீங்கள் அவர் மீது எழியக்கூடிய விமர்சனங்கள், அவரை மீது கட்டவிழ்த்தக்கூடிய விமர்சனம்லாம் ஒரு உதிர்ந்த ரோம்பத்துக்கு சமமாக தட்டி விட்டு போயிட்டே இருப்பாப்புல.